90s கிட்ஸ் ஃபேவரட்டான இந்த மேங்கோ ஃப்ரூட்டியை 3 பொருள் வச்சு இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். சாஸ்பேனில் அரை கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சுகர் எடுத்துக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா சீனி கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். சீனி கரைஞ்சி தண்ணியை கொதி விட்டுருங்க. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டிக்கி சிரப் வந்ததுக்கப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இப்போ இங்கே ஒரு நல்ல பழுத்த மாம்பழமாக ஒன்று எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தோலை சீவிட்டு கட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். எது சௌகரியமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நம்ம நறுக்கின மாம்பழம் இருக்கணும். அடுத்து நல்ல ஒரு மாங்காய் எடுத்துட்டு அதுலேயுமே தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு மாம்பழத்துக்கு அரை கப்பு மாங்காய், இதுதான் அளவு. ஒரு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம நறுக்கி வச்சிருந்த மாங்காயையும் மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேனில் குக் பண்ணும் போதில் 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு பண்ணிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்து இதை அப்படியே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நமக்கு பின்னாடி தேவைப்படும், அதனால இதையுமே ஓரமாக ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்ச மாம்பழத்தையும் மாங்காயையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த மாம்பழ விழுதை அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்து விட்டுக்கலாம். வேக வச்ச தண்ணியும் இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. வேணும்னா மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை இதை வடிகட்டிட்டோன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அந்த ஃபைபருமே வெளியில் வந்துடும். ஸோ நமக்கு ஸ்மூத்தான ஒரு மேங்கோ ஃப்ரூட்டி கிடச்சிரும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மேங்கோ ஃப்ரூட்டி எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே அழகாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வாழைப்பழமும் மாம்பழமும் வச்சு ஒரு சூப்பரான மேங்கோ பனானா ஸ்மூத்தி பார்க்கலாம். இதுக்குமே நல்ல ஒரு பழுத்த மாம்பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. வெளியில் இருக்கிற தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். தோலோட நம்ம சேர்க்கும் போதுல ஒரு துவர்ப்பு தன்மை வரும். அதுக்காக தான் நம்ம தோலை எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம். சின்ன சின்ன சங்க்ஸாக இதை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நறுக்குன சின்ன சின்ன சங்க்ஸை கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுருங்க. லாஸ்ட்டாக நம்ம சர்வ் பண்ணும் போதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. எந்த வகையான வாழைப்பழம்னாலும் இங்கே எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை நறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, தோல் உரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம நறுக்குன மாம்பழத்தையும் நறுக்குன வாழைப்பழத்தையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பால். எந்த மில்க் ஷேக் செய்கிறதா இருந்தாலுமே 1 கப்பு பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து பாருங்கள். மில்க் ஷேக் சூப்பராக வரும் உங்களுக்கு. மறுபடியும் இதை அரைச்சிட்டு வந்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மேங்கோ பனானா ஸ்மூத்தி ரெடி. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.